செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் வார விழா சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப்பின் மறைவை ஒட்டி தமிழகத்தில் துக்கம் அனுசரிப்பு, அரசு விழாக்கள் நடைபெறாது என தமிழக அரசு அறிவிப்பு. 2 நாள் அரசு சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியா சென்றார் பிரதமர் மோடி. இரு நாட்டு உறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என புகழாரம். பழைய ஓய்வு ஊதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும், சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டசபையின் 110 விதியின் கீழ் பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அதன்படி அனைத்து மாவட்டங்களிலும் கவி அரங்கங்கள், கருத்தரங்கங்கள் நடைபெறும் என்று கூறினார். மேலும் பள்ளிகளில் பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் நடத்தப்படும் என்றும், தமிழில் சிறந்து விளங்கும் இளம் கவிஞருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், எளிமையான சொற்கள் மூலம் வலிமையான கருத்துக்களை சொன்னவர் பாரதிதாசன் என்றும், நமது மொழியின் பெருமைகளை எடுத்துரைக்க தமிழ் வார விழா ஒரு நல்வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்தார். தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். கவியரங்கங்கள் மற்ற இலக்கிய கருத்தரங்கங்கள், எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும். சிறந்த தமிழறிஞர்கள் மற்றும் இளங்கவிஞர்கள் இதில் பங்கேற்பார்கள். பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது, தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் இளம் எழுத்தாளர் கவிஞர் ஒருவருக்கு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் என்ற விருது வழங்கப்படும். தமிழ் இலக்கியம் போற்றுவோம், புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய படைப்பாளிகளின் படைப்புகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வரங்கங்கள் நடத்தப்படும். பள்ளிகளில் தமிழ் நிகழ்ச்சிகள், மாணவர்களிடையே தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துரைக்க பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும். தமிழ் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள், தமிழ் இசை, நடனம் மற்றும் மரபு கலைகளை மையப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெறும். இது போன்ற தமிழ் நிகழ்ச்சிகள் மூலமாக பாவேந்தர் பிறந்தநாள் தமிழ் மணக்கும் வாரமாக கொண்டாடப்படும். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் ஆண்டவரின் மறைவை ஒட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளாக இந்த பதவியில் இருந்த போப் பிரான்சிஸ் உடல் நல குறைவால் காலமானார். வாட்டிகனில் சமீபத்தில் நடந்த புனித வியாழன், புனித வெள்ளி மற்றும் உயிர்ப்பு பெருவிழா பிரார்த்தனைகளிலும் பங்கேற்ற அவரின் இந்த திடீர் மறைவு உலக கிறிஸ்துவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. போப்பின் மறைவிற்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் இந்தியாவில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என ஒன்றிய அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் போப்பின் மறைவை ஒட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. துக்கம் அனுசரிக்கப்படும் நாட்களில் மாநிலத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும் என்றும், அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து, கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகவும் பரிவோடும் முற்போக்கு கொள்கைகளோடும் பெரும் மாற்றங்களை முன்னெடுத்த ஆளுமையான திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் தமது 88வது அகவையில் 21/4/2025 அன்று வட்டிகான் நகரில் மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. போப் பிரான்சிஸ் அவர்கள் இரக்கம் மிகுந்தவராக, முற்போக்கு குரலாக, பணிவு, அறநெறிசார் துணிவு மற்றும் ஆழமான மனிதநேயத்துடன் திருப்பிடத்தை வழிநடத்தினார். வறியவர் மீதான அர்ப்பணிப்பு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான அரவணைப்பு,
நீதி, அமைதி மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடல்களுக்கான அவரது முன்னெடுப்புகள் ஆகியவை கத்தோலிக்க உலகத்தை தாண்டியும் அவருக்கு பெரும் மரியாதையும் பெற்றுத்தந்தன. இந்தியா சவுதி அரேபியா இடையிலான உறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று சவுதி அரேபியா புறப்பட்டார். டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி சவுதிக்கு புறப்பட்டார். அங்கு அவர் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியா செல்வதற்கு முன் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சவுதி அரேபியாவின் ஜூடா நகருக்கு புறப்பட்டு விட்டேன். அங்கு பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள், சந்திப்புகளில் பங்கேற்க உள்ளேன். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான உறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் நலனில் மிகுந்த அக்கறையோடு அரசு செயல்பட்டு வருகிறது என்றும், பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினா விடைகள் நேரத்தில் தமிழக அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அரசு ஊழியர்களின் நலனில் மிகுந்த அக்கறையோடு அரசு செயல்பட்டு வருகிறது என கூறினார். மேலும் பழைய ஓய்வு ஊதியத்தை பொறுத்தவரையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தங்களின் கருத்துக்களை அந்த குழுவிடம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பழைய ஓய்வு ஊதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனித்து வருவதாகவும், உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்று தங்கம் தென்னரசு பதில் அளித்துள்ளார். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மிக தந்திரமாக பந்தையை அடிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு மிக தந்திரமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் கூட சொல்ல நான் அந்த வார்த்தையை கூட திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது. நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது. ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு, அந்த குழுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கூட அவர்களிடத்தில் பல முறை பேசியிருக்கிறோம். எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடும் பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 25ஆம் தேதி நடைபெறுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளது. அக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பின் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரியல் எஸ்டேட் நிறுவன பண மோசடி தொடர்பாக பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தெலுங்கில் பிரபல நடிகராக உள்ள மகேஷ் பாபு, சுரானா குரூப்ஸ் மற்றும் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு விளம்பர தூதராக உள்ளார். இந்நிலையில் இந்நிறுவனங்கள் மீது பண மோசடி, ஒரே இடத்தை பலருக்கு விற்றது, ஒப்புதல் அளிக்காத வீடுகளை விற்பனை செய்தது உள்ளிட்ட புகார்கள் எழுந்த நிலையில் அதன் அலுவலகங்களில் சோதனை நடத்தியது. இது தொடர்பாக நடிகர் மகேஷ் பாபு வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்நிறுவனங்களிடம் இருந்து மகேஷ் பாபு சுமார் 6 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை எந்த சர்ச்சையிலும் சிக்காத நடிகர் என்ற பெயர் பெற்ற மகேஷ் பாபுவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதால் டோலிவுட்டில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமித்ஷா தான் அனைவரின் போனையும் ஒட்டு கேட்பார் என நயினார் நாகேந்திரனின் குற்றச்சாட்டுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார்.
விருதுநகர் மாவட்டம் காஷ்மீர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் 68 கோடி மதிப்பீட்டில் சர்வீஸ் ரோடு பாலம் மற்றும் சூளக்கரை பாலம் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாணிக்கம் தாக்கூர், பாஜகவினரின் தொலைபேசி அழைப்புகள் ஒட்டு கேட்கப்படுவதாக நயினார் நாகேந்திரன் கூறிய குற்றச்சாட்டுக்கு அமித்ஷா தான் அனைவரின் அழைப்புகளையும் ஒட்டு கேட்பார் என பதிலளித்துள்ளார். தெளிவா சொல்லி முதல்ல அமித்ஷா பண்றாரா தமிழக காவல்துறை பண்ணுதாங்கிறத முதல்ல அவர் தெளிவுபடுத்தணும். அவரை பொறுத்த மட்டும் அமித்ஷா அவர்களை பொறுத்த மட்டும் தொடர்ந்து குஜராத்தில் அவருடைய ஸ்டைல் என்னவா இருந்துச்சு ஒட்டு கேட்கறது. டெல்லியில அமித்ஷா அவர்கள் வந்ததுக்கு பின்னால 2019 இருந்து உள்துறை அமைச்சரானதுக்கு பின்னாலே பெகாசிஸ்ல இருந்து தொடர்ந்து பிரச்சனைகள் எல்லாம் வருவது திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரானதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா இடத்துலயுமே ஒட்டுக்கேட்டு தான் இருக்காங்க. ஒட்டுக்கேட்ட இடத்துல தோல்வியும் செஞ்சிருக்காங்க. கர்நாடகாவில் தோல்வி வந்திருக்கு, தெலுங்கானாவில் தோல்வி வந்திருக்கு, கேரளாத்தில் தோல்வி வந்திருக்கு, இமாச்சலத்தில் தோல்வி வந்திருக்கு, மத்திய பிரதேசத்தில் தோல்வி வந்துச்சு. விலை கொடுத்து வாங்கினார்கள். எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனா மக்களை பொறுத்த மட்டுமே மிக தெளிவாக இருக்கிறார்கள். பாஜக என்பது தமிழகத்தை சீரழிக்க வந்த கட்சி, தமிழகத்தை கொள்ளையடிக்க வந்த கட்சி, தமிழகத்தை தாழ்மைப்படுத்த வந்த கட்சி. அந்த கட்சிக்கு எப்பொழுதும் தமிழகத்தில் இடம் இருக்காது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த மழை காரணமாக ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்தது. அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திங்களன்று சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்தது. அதன் காரணமாக சிதம்பராபுரம் கிராமத்தில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கீழே விழுந்து சேதமடைந்தது. ஏக்கருக்கு பல ஆயிரம் செலவு செய்த நிலையில் மிகுந்த நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி பாதிப்படைந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா மேலே 1 லட்ச ரூபா, ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா. அது கிட்டத்தட்ட இப்போ நான் 1 ஏக்கருக்கு கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா செலவு மட்டும் பண்ணியிருக்கேன் சார். 3 லட்ச ரூபா 1 ஏக்கருக்கு மட்டும். மொத்தம் ஒரு 5000த்துக்கு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா மேலே ஆகும் சார் செலவு. நீங்கள் வாழை தான் பிரதானமாக பண்ணுறீங்களா? ஆமாம் சார், வாழை தான் சார். இந்த ஊர் பூராமே வாழை தான் பண்ணுறாங்க. ஊர் பூரா இந்த செம்பராமே பூரா வாழை தான் சார். செம்பராமே வாழை தான். இப்போ இந்த தாரில் என்ன ஆகும்? இப்போ அவ்வளோதான் சார். இது இன்னும் ஒன்றும் ஆகாது சார். இப்போ இப்படியே பூரா இப்போ கொஞ்சம் காயாக இருந்தால் வியாபாரிகளுக்கு ஏற்றி விடலாம். இப்போ அரைக்காய் காக்காயாக இருக்குது. இது ஒன்றும் பண்ண முடியாது சார். பூராமே அப்படியே காஞ்சி போய் பூரா இதாகி போகும். பூரா கீழே தான் போட வேண்டியது. அந்த பிஞ்சில் என்ன சார் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு முக்கால் காயாக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு வியாபாரிகளுக்கு ஏதோ ஒரு 50 ரூபா ஒரு 25 ரூபான்னு போட்டு விடலாம். இது பிஞ்சியாக இருக்கிறதுனால ஒன்று முக்கால் துட்டுக்கு ஆகாது சார். பூரா தான் சார். என்ன கோரிக்கை உங்களுக்கு இருக்கு? என்ன அரசாங்கத்துலேருந்து கஸ்டடி உதவி பண்ணணும் சார். அரசாங்கத்துலேருந்து நம்ம உதவி பண்ணாதே ஏதோ நாங்கள் கொஞ்சம் தப்பிக்க முடியும். பண்ணின செலவுக்கு இது பண்ண அடிக்கடி இதாச்சுன்னா எங்களால் எந்திரிக்க முடியாது. கொஞ்சம் அரசாங்கத்திலேருந்து கொஞ்சம் உதவி பண்ணும் சார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மதுராந்தகம் அருகே குருகுளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மெக்கானிக் பழனி என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பழனியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு புகார்கள் தொடர்பாக 414 மனுக்களை ஆட்சியரிடம் பொதுமக்கள் வழங்கினர். இம்மனுக்களை மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விவரத்தை மனுதாரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, துணை ஆட்சியர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட பல துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 3 காவல்துறையினர் கைது செய்தனர்.
சென்னையில் இருந்து பெங்களூரு வரை செல்லும் பிருந்தாவனம் ரயிலில் கஞ்சா கடத்தி செல்வதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அம்மூர் ரயில் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகிக்கும் வகையில் இருந்த 3 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த பல்வா சிவாஜி, வெப்படராமு மற்றும் முள்ளி கணேஷ் ஆகிய மூவரும் கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மூவரையும் கைது செய்ததோடு அவர்கள் வைத்திருந்த 21 கிலோ மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்த சிவகாமி என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் திங்களன்று இரவு வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 1 சவரன் தங்க நகை மற்றும் 100 கிராம் வெள்ளி பொருட்களை திருடி சென்றுள்ளனர். அதேபோல் அருகே உள்ள நந்தியம்மாள் வீட்டின் பூட்டையும் உடைத்து வெண்கல பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் நாற்றம்பள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அடுத்தடுத்த 2 வீடுகளில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நண்பரின் வீட்டிற்கு சென்ற ஆயுதப்படை காவலர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை புதூரை சேர்ந்த சரவணன் என்பவர் ஆயுதப்படையில் முதன்மை காவலராக பணியாற்றி வந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் டி காளிபாளையத்தில் உள்ள அவரது நண்பர் ராஜா வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றுள்ளார். இந்நிலையில் சரவணன் மற்றும் ராஜா இருவரும் வெயிலின் தாக்கத்தை போக்குவதற்காக அமராவதி ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது சரவணன் எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கினார். அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சரவணனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிர் இழந்ததை உறுதி செய்தனர். இந்த சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் உரிய விலை கிடைக்காததால் தர்பூசணி பழங்களை சாலையில் உடைத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தர்பூசணி விளைச்சல் போதிய அளவு இருந்தாலும் அதற்கேற்ற விலை பெற முடியாமல் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் தர்பூசணி பழத்தை பற்றி அதிகாரிகளின் தவறான பிரச்சாரத்தை கண்டித்தும் அதிகாரிகள் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியும் தமிழக விவசாய சங்கம் சார்பில் தர்பூசணி பழத்தை சாலையில் உடைத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தவறான தகவல்களை பரப்பும் அதிகாரிகள் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் 2 சக்கர வாகனத்தை திருட முயன்ற இளைஞரை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் டெல்லி பாபு என்பவர் 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு திரும்பி வந்து பார்க்கும் போது அவரது வாகனத்தை இளைஞர் ஒருவர் பூட்டை உடைத்து திருட முயன்று கொண்டிருந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வாகனத்தின் உரிமையாளர் பொதுமக்கள் உதவியுடன் அந்த இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வாகனத்தை திருட முயன்ற இளைஞர் செம்பேடு பகுதியை சேர்ந்த மேஸ்திரி வேலை செய்யும் தினேஷ்குமார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகரில் டாஸ்மாக் தொழில் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை பணி தொடர்ச்சியுடன் நிரந்தரப்படுத்திடவும் தமிழ்நாடு அரசு ஓய்வு வயதை 60 உயர்த்தி உள்ள நிலையில் டாஸ்மாக் ஊழியர்களின் ஓய்வு வயதையும் 60 உயர்த்திட வேண்டும் என்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் மருத்துவ திட்டத்தை திரும்ப பெற்று இஎஸ்ஐ மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 74,320 ரூபாயாக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 74,320 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை உயர்வால் நகை வாங்குவோர் மத்தியில் அதிர்ச்சியும் கலக்கமும் ஏற்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,200 ரூபாய் அதிகரித்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் ஆபரண தங்கம் 275 ரூபாய் உயர்ந்து 9,290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி கிராமிற்கு 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நிதி உதவியை நிறுத்திய விவகாரத்தில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி உத்தரவுகளில் சீன அரசுக்கு எதிரான நடவடிக்கைக்கு அடுத்து அனைவராலும் பேசப்பட்டது ஹார்வர்ட் நிதி நிறுத்த விவகாரம்தான். அமெரிக்காவின் மாசாசூசெட்ஸ் மாகாணத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகம் இந்த பல்கலையில் உள்ள சமத்துவம் மற்றும் பன்முக திட்டங்களை நிறுத்தும்படியும் பேராசிரியர்களுக்கான அதிகாரத்தை குறைக்கவும் வழிகாட்டுதல்களை பிறப்பித்தது. இதை ஏற்க மறுத்ததால் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சுமார் 18,500 கோடி ரூபாய் நிதி உதவியை ட்ரம்ப் அதிரடியாக நிறுத்தினார். அது மட்டும் இன்றி பல்கலைக்கழகத்திற்கு வரி விதிப்போம் எனவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் நிதி உதவி நிறுத்தியது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்ந்துள்ளது. இது குறித்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசாங்கம் தனது நிதி அதிகாரத்தை பயன்படுத்தி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் கல்வி சார்ந்த முடிவுகளை கட்டுப்படுத்த பார்க்கிறது. இது அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் வார விழா சட்டப்பேரவையில் அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப்பின் மறைவை ஒட்டி தமிழகத்தில் துக்கம் அனுசரிப்பு, அரசு விழாக்கள் நடைபெறாது என தமிழக அரசு அறிவிப்பு. 2 நாள் அரசு சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியா சென்றார் பிரதமர் மோடி. இரு நாட்டு உறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என புகழாரம். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும், சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.